வெல்கம் பேக் டு ஈஸி இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி தான். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் இப்போ நடந்துட்டு இருக்கிற செயல். வாட் இஸ் ஹேப்பனிங் நவ் அட் ப்ரெசன்ட்ன்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். பட் பாஸ்ட் கண்டினியூஸ்ன்றது அப்படியே ஆப்போசிட், அதாவது பாஸ்டில் முன்னாடி பாஸ்டில் ஒரு செயல் நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறது தான் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, பாஸ்டில் ஏதோ ஒரு டைமில் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு செயல் நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். அதுதான் நம்ம இந்த டென்ஸில் பாஸ்ட் கண்டினியூஸ்னு சொல்கிறது. இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். பாஸ்ட் அப்படின்ற அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு கர்வ் வந்திருக்கு பாருங்கள், ப்ளூ கலர் லைன்ஸ் போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் வாட், அந்த ஆக்ஷன் அந்த டைம்லேருந்து நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம். சரியா? இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லி பாஸ்டில் நடந்ததுன்றதை காட்டுறதுக்கு எப்படி சொல்லலாம், வாட் வே யூ டூயிங் அட் த ஃபாலோயிங் டைம்ஸ், இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லும்போது பாருங்கள். அட் 8 o'clock எஸ்டர்டே ஈவினிங் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஈவினிங் ஐ வாஸ் குக்கிங் டின்னர். ஸோ அது போல் 5 o'clock லாஸ்ட் சாட்டர்டே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். அப்போ ஏதோ ஒரு செயல் அப்போது அந்த டைமில் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது பாஸ்டில், அதாவது லாஸ்ட் சாட்டர்டே. அப்போது என்ன, கோ ஆன் அ ட்ரெயின் அப்படின்னு சொல்லும்போது எப்படி பதில் சொல்லுவோம், ஐ வாஸ் கோயிங் ஆன் அ ட்ரெயின். அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். மாதிரி அட் 10:15 எஸ்டர்டே மார்னிங் அப்படின்னு 10:15 AM அர்த்தம் இல்லையா. எஸ்டர்டே மார்னிங் 10:15 என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஐ வாஸ் ஸ்டடியிங் அ லெசன். நான் அப்போ படிச்சுட்டு இருந்தேன், நான் அப்போ ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன், நான் அப்போ குக் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் இப்போது கண்டினியூ ஆகிட்டு இருந்த செயல். இதை தான் an action that was in progress at some point in the past அப்படின்னு சொல்கிறது. ஏதோ ஒரு பாயிண்டில் பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் ப்ரோக்ரஸில் இருந்தது, which means கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. அதை தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்கிறது. My brother was working yesterday at 7. ஸோ எஸ்டர்டே அட் 7 அப்படிங்கும்போது அது ஒரு பாஸ்ட் டைமிங் இல்லையா. அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு காரியம் நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஆக்ஷன் வாஸ் இன் ப்ராக்ரஸ். அதுதான் என்னது, என்னோட பிரதர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் சொல்கிறோம்ல அது. அதுமாரி தே வேர் டூயிங் அண்ட் எக்ஸாம் லாஸ்ட் ஃப்ரைடே அட் 2:30 PM. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே பாஸ்ட் தான் அது. அதுலேயும் அட் டைமிங் சொல்லியிருக்காங்க 2:30 PM முன்னாடி அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ பாஸ்டில் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் காமிச்சு அந்த டைமில் ஒரு ஆக்ஷன் நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்ததுன்னு சொல்லும்போது பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு பாயிண்ட் பாருங்கள், 2 events டேக்கிங் பிளேஸ் அட் த சேம் டைம் இன் த பாஸ்டில் 2 ஈவெண்ட்ஸ் ஒரே நேரத்தில் நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லும்போது கூட பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். அப்போது ஒரு while அப்படின்னு ஒரு கன்ஜங்ஷன் வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது 2 சென்டென்ஸை லிங்க் பண்ணுற வேர்டுன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான். எலன் வாஸ் குக்கிங் while her sister was watching TV. ஸோ இப்போ இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா என்ன, எலன் வாஸ் குக்கிங், எலன் குக் பண்ணிட்டு இருந்தா, while her sister was watching TV, அவளுடைய சிஸ்டர் டிவி வாட்ச் பண்ணிட்டு இருந்தா. ஸோ both of them are doing the actions, different actions at the same time. ஒரே நேரத்தில் இவங்க வேறு வேலை பார்க்குறாங்க, அவங்க வேறு வேலை பார்க்குறாங்க. இதை தான் 2 events taking place at the same time in the past அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்கான எக்ஸாம்பிள். இதே போல் பாஸ்ட் கண்டினியூஸ் வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் பாருங்களேன். ஒரு ஆக்ஷன் கண்டினியூ ஆகி நடந்துட்டு இருந்தது, அதான் பாஸ்ட் கண்டினியூஸ் இல்லையா. அதே டைமில் இன்னொரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ வாஸ் ஈட்டிங் டின்னர். இது எந்த டைமில் நடக்குது, 6:30 7:30 வரைக்கும் நடக்குது. அந்த எல்லோ கலர் ஸ்டாரை பார்த்திங்கன்னா தெரியும், நம்பர் 1ன்னு போட்டிருக்கு பாருங்க, அதுதான் அவங்க டின்னர் ஸ்டார்ட் பண்ண டைம். ஐ வாஸ் ஈட்டிங் டின்னர். ஓகே, அந்த டைமில் 7:15 PMக்கு இன்னொரு ஸ்டார் போட்டிருக்காங்க பாருங்கள், நம்பர் 2ன்னு. அதுதான் சிம்பிள் பாஸ்ட். அப்போ என்ன நடந்தது, ஹீ கால்டு மீ. இது எல்லாமே நேற்று நடந்த காரியம். ஸோ எல்லாமே பாஸ்ட்டில் தான் சொல்கிறோம், சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்கிறாங்க. ஹீ கால்டு மீ, அவன் கால் பண்ணான். ஸோ வாட் இஸ் த மீனிங், நான் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்த போது அவன் கால் பண்ணான். ஸோ ஹீ கால்டு மீ அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட், அவன் கால் பண்ணி முடிச்சிட்டான். அது எப்போ நடந்தது, நான் சாப்பிட்டுட்டு இருந்த போது. அப்போது ஒரு செயல் நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்தது, அதுதான் சாப்பிட்ற செயல். 6:30 7:30 வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த
மீன் வாயிலில் தான் 7:15 அந்த டைமில் அவன் கால் பண்ணான். ஸோ இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ்க்கும் சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இதில் ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, அந்த வெர்டிக்கல் லைன் மேலேருந்து கீழே வரைக்கும் டாப் டு பாட்டம் போட்டிருக்கு பாருங்கள், அது வந்து ப்ரெசண்ட், அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே. ஸோ யூ மஸ்ட் பி வெரி கிளியர் இன் தட் பாஸ்ட் கண்டினியூஸ் தொடர்ந்து நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்தது பாஸ்ட்டில். அந்த டைமில் ஒரு விஷயம் நடந்தது, அதுக்கு நடந்து முடிஞ்சது, அதான் என்னன்னா அவன் கால் பண்ணது. ஓகே, and look at this example also. While I was cooking dinner, the phone rang. நான் டின்னர் சமைச்சிட்டு இருந்த போது ஃபோன் பெல் ரிங் ஆனிச்சு சொல்கிறோம்ல. அது அந்த ரெட் கலர் மார்க்கிங் பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமில் டின்னர் குக் பண்ணிட்டு இருந்த டைம். ஸோ அந்த குக்கிங் அப்படின்ற ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டு இருந்த டைமிங் அது. அந்த டைமில் ஏதோ ஒரு டைமில் தான் என்னாச்சு, ஒரு ஃபோன் ரிங் ஆகிருக்கு. ஓகே, முடிஞ்சு போன விஷயம். தட் இஸ் சிம்பிள் பாஸ்ட். அண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது தான் பாஸ்ட் கண்டினியூஸ். அண்ட் லெட்ஸ் செக் அவுட் another example. I was watching television when she rang me. I was watching television. நான் டெலிவிஷன் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரமாக, அந்த டைமில் தான் அவள் எனக்கு ரிங் பண்ணா. She rang me, past simple. My sister cut her finger while she was chopping some onions. ஸோ ஆனியன் சாப் பண்ணிகிட்டு இருந்த டைமிங் வந்து கொஞ்சம் நேரமாக நடந்துகிட்ருக்கும். அந்த டைமில் தான் என்ன பண்ணிட்டா, தன்னை அறியாமல் கட் பண்ணிட்டா. ஸோ ஷி கட் ஹர் ஃபிங்கர், அது சிம்பிள் பாஸ்ட். இந்த கட் அப்படிங்கிற வேர்ட் பாருங்கள், அது சிம்பிள் பாஸ்ட் வேர்பு தான். கட் அப்படிங்கிறது ப்ரெசண்ட்லேயும் கட் தான், பாஸ்ட்லேயும் கட் தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கட் தான் வரும். இது மாதிரி நம்ம பாஸ்ட் கண்டினியூஸில் ஒரு சென்டென்ஸ் சொல்லும்போது யூஸ்வலாக சிம்பிள் பாஸ்ட்டில் ஒரு சென்டென்ஸை சேர்த்து தான் சொல்லுவோம். See, we often use the simple past tense and past continuous tense together to say that something happened in the middle of something else. Which means what? ஏதோ ஒரு காரியம் நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது ஒன்று நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்றத நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக சிம்பிள் பாஸ்ட்டை சொல்லாமல் சொல்ல மாட்டோம். யூஸ்வலாக பேசும்போதே நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் சொல்கிறது. நார்மலாக தமிழில் சொல்லும்போதே அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம், ஹவு டு வி ஃபார்ம் இட் அப்படின்னா, யூஸ்வலாக எழுதுகிற மாதிரி சப்ஜெக்ட் எழுதுகிறோம், தென் ஹெல்பிங் வேர்ப் அண்ட் மெயின் வேர்ப் எழுதணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கண்டினியூஸ் அப்படின்றதுனால ஒரு ஜஸ்ட் ஒரு டிப் மாதிரி நான் சொன்னேன். கண்டினியூஸ்ன்றதுனால மெயின் வேர்போட நம்ம ஒரு ஐஎன்ஜி சஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் கண்டினியூஸ் டென்சஸ்க்கு நம்ம யூஸ்வலாக எடுக்கிற ஹெல்பிங் வேர்ப் வந்து பி வேர்ப்ஸ் தான் எடுப்போம். நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நான் சொல்லிக் கொடுக்கும்போதே சொன்னேன்னு நினைக்கிறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு பி ஃபார்ம்ஸில் ப்ரெசன்ட் பி ஃபார்ம்ஸ் எடுத்தோம். அதுபோல் பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு பி ஃபார்ம்ஸில் பாஸ்ட் பி ஃபார்ம்ஸ், வாஸ் அண்ட் வேர் இல்லையா? ஸோ வாஸ் அண்ட் வேர் எழுதிட்டு வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் முடிஞ்சிச்சு. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இஃப் த சப்ஜெக்ட் இஸ் சிங்குலராக இருந்தால் நம்ம வாஸ் போடுவோம், ப்ளூரலாக இருந்தால் வேர் போடுவோம், போட்டுட்டு வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. ராபர்ட் வாஸ் டான்ஸிங் வென் ஹிஸ் ஃபாதர் கேம் ஹோம். அவங்க ஃபாதர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச போது ராபர்ட் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அவங்க அப்பா நுழைஞ்சாச்சு, அந்த டைமில் உள்ளே நடந்துட்டு கண்டினியூ ஆகிட்டு இருந்த காரியம் என்ன, அவன் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஜூலியட் வாஸ் பிளேயிங் பவுலிங் வென் இட் ஸ்டார்டட் டு ரெயின். ஸோ ஜூலியட் பவுலிங்ன்ற கேமை விளையாடிட்டு இருந்தால் அந்த டைமில் மழை பெய்ய ஆரம்பிச்சிது. ஸோ மழை ஸ்டார்ட் ஆச்சு. இது எல்லாமே பாஸ்டில் நடந்தது. ஓகே, ஸோ ஆன் த ஹோல் ஒரு இன்டரப்டட் ஆக்ஷன், அதாவது ஒரு காரியம் நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு காரியம் இடையில நடந்தது அப்படின்னு சொல்லும்போது பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அ சீரீஸ் ஆஃப் பேரலல் ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது ஒன்றும் இல்லை, ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் நடந்து முடிஞ்ச போது. ஃபார் எக்ஸாம்பிள், வென் ஐ கேம் டு தி ஸ்கூல், நான் ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்ச போது என்னென்ன நடந்துச்சு பாருங்கள். தி ஸ்கூல் பெல் வாஸ் ரிங்கிங், மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ரன்னிங் டுவர்ட்ஸ் த கார்டன், டீச்சர்ஸ் வேர் கோயிங் அவுட் ஃப்ரம் த கிளாஸ் ரூம்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரே நேரத்தில் இத்தனை காரியமும் நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. நம்ம டே டு டே லைஃப்பில் சொல்கிற அதே காரியம்தான். நம்ம பாருங்கள், இது எப்படி தமிழில் சொல்லலாம். நான் வந்து ஸ்கூலுக்குள்ளே வந்தபோது என்னென்ன நடந்துச்சு, ஸ்கூல் பெல் அடிச்சிட்டு இருந்தது, ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இங்கே ஓடிட்டு இருந்தாங்க, அதே நேரத்தில் டீச்சர்ஸ் கிளாஸ் ரூம்ஸ் விட்டு வெளியே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆல் தீஸ் ஆக்ஷன்ஸ் வேர் ஹேப்பனிங் அட் த சேம் டைம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரே நேரத்தில்
சீரீஸ் ஆஃப் பேரலல் ஆக்ஷன்ஸ், அதாவது வரிசையாக ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் நடந்ததுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஒரே நேரத்தில் உள்ள நுழைஞ்ச போது இத்தனை காரியங்கள் நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் சொல்லி கூட, ஐ மீன் பாஸ்டில் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் சொல்லி கூட அந்த டைம் என்ன நடந்துட்டு இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். நம்ம லாஸ்ட் நைட் அட் 11 o'clock ஐ வாஸ் ஸ்லீப்பிங். நேற்று நைட்டு 11 o'clock நான் தூங்கிட்டு இருந்தேன். அது மாதிரி பேரலல் ஆக்ஷன்ஸ் நம்ம சொன்னோம்ல, 2 ஆக்ஷன் ஒரே நேரத்தில் நடந்தது. மை ஃபேமிலி வாஸ் ஈட்டிங் த டின்னர் வைல் ஐ வாஸ் ஒர்க்கிங். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது என்னோடய ஃபேமிலி டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ 2 ஆக்ஷனும் ஒரே நேரத்தில் நடந்ததுன்றதை காமிக்கும்போது எல்லாமே பாஸ்டில் நடந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்த காரியங்கள். while she was lighting the cooker the electricity went out. குக்கர் லைட் பண்ணிட்டு இருந்தபோது என்னாச்சு, கரெக்டாக அந்த டைமில் இன்னொரு விஷயம் நடந்து முடிஞ்சிச்சு. அதான் எலக்ட்ரிசிட்டி வெண்ட் அவுட், கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல அது. we were lying by the pool when it started to become cloudy. ஸோ நாங்கள் பூல் சைடில் படுத்திருக்கும் போது என்ன, clouds ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஐ ஃபவுண்ட் த ஓல்ட் ஃபோட்டோகிராஃப் while I was looking for my பாஸ்போர்ட்டை தேடிட்டு இருந்தபோது என்னோடய பழைய ஃபோட்டோகிராஃபை நான் கண்டுபிடிச்சேன். ஸோ நமக்கு யூஸ்வலாக நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தேடிட்டு இருந்தபோது என்னைத்தையோ நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, அது போல். ஸோ இப்படி தான் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து சிம்பிள் பாஸ்ட்டோட சேர்த்து நம்ம உங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வச்சு யூ கேன் ட்ரை டு ஃப்ரேம் சம் சென்டென்சஸ் யூஸிங் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்.